Hello everyone, welcome to RAJU'S CLASSES. அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற இந்த காமன் கேடர் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ஒரு பர்టిక్యులர் டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, ஸ்பேஸ் ஓரியன்டேஷன் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இந்த ரீசனிங்ல இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி எப்போதுமே பாத்தீங்கன்னா 5 to 6 क्वेश्चंस வந்து கேட்பாங்க. சோ இப்போ இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற இந்த காமன் கேடர் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்ல இருந்து எப்படி எல்லாம் ப்ராப்ளம் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே நேரத்தில் வந்து இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க so that you can get the notification whenever release the video. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Hello everyone. இந்த ரீசனிங்ல வந்து இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற இந்த காமன் கேடருக்காக பாத்தீங்கன்னா நாங்க ஒரு கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த கிராஷ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் செஷன்ஸ் as well as பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே கிடைக்கும். இதுக்கான டீடைல் வேணும் அப்படின்னா டைரக்டா நீங்க எங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க. என்னோட கான்டாக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்லாம் அவங்க கேட்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். Hello everyone. இந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனை பேஸ் பண்ணி ஒரு பர்టిక్యులர் क्वेश्चन வந்து எப்போதுமே கேட்பாங்க. அது SSC எக்ஸாமா இருக்கட்டும், ஈவன் வந்து ATC AO கண்டக்ட் பண்ற ATC எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடா கொடுத்துட்டு அதோட டிஃபரண்ட் வியூஸை வந்து எந்த வியூ வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்பாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஒரு சாலிடா கொடுத்துட்டு அது ஒரு பர்టిక్యులர் டைரக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இன்னொரு சாலிடா கொடுத்துட்டு இதை நான் இதே டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வியூ பேஸ்டா क्वेश्चन கேட்பாங்க. சோ நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு டாப் வியூனா என்ன, ஃப்ரண்ட் வியூனா என்ன, சைடு வியூனா என்னன்னு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் டாப் வியூ அப்படிங்கிறது இங்கேருந்து பார்க்கறது. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் இதை நான் ஃப்ரண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக இந்த வியூ வந்து சைடாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் டாப் வியூவில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நல்லா தெரியும் என்னன்னா எனக்கு இந்த ஏரியா வந்து டாப் வியூவில் தெரியும். ஹரிசாண்டலாக இருக்கிற எல்லா ஏரியாவும் டாப் வியூவில் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தெரியும், அதுக்கப்புறம் இந்த ஏரியா தெரியும், அதுக்கப்புறம் இந்த ஏரியா தெரியும். ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க. இந்த ஏரியா கூட இந்த ஏரியா மேட்ச் ஆகுது, சைடில் வந்து இந்த ஏரியா வரும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல் ஏரியா வந்து இங்கே இருக்குது, அது கூட வந்து இந்த ஏரியா வந்து ஆட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த ஏரியாவும் வந்து ஆட் ஆகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நிச்சயம் இந்த ஆப்ஷன் வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே என்ன ஆகுது, ஏரியா வந்து கம்மியாகிட்டே வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியா வரத்துக்கும் சான்ஸ் இல்லை. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டாப் வியூலே ஒரு ஸ்கொயர் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏரியா வரத்துக்கும் சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி இதுவும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நமக்கு எல் ஆங்கிளில் வந்து ஒரு ஆன்சர் கிடைச்சே ஆகணும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிடு கொடுத்துட்டு அதோட ஏரியா வந்து கரெக்டாக டாப் வியூவில் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை சைட் வியூவில் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. பட் என்னன்னா எந்த வியூவில் பார்க்குறாங்கிறத வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்கள் கொடுத்துருக்கிற ஆப்ஷனை வச்சு தான் ஃப்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டாப் வியூவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியுது ஒரு எல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர். ஸோ அந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வந்து ஒரு கியூபை கொடுத்துட்டு ஓகே அந்த கியூபை ரொட்டேட் பண்ணி 2 வியூஸ் ஆர் 3 வியூஸ் கொடுத்துட்டு எந்த இதை வந்து நான் அன்ஃபோல்டு பண்ணேன்னா எந்த இமேஜ் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி வந்து 2 ஓரியன்டேஷன் ஆஃப் த சேம் பாக்ஸ் ஆர் ஷோன். ஓகே, 2 ஓரியன்டேஷன் கொடுத்துட்டாங்க. பட் நல்லாவே தெரியுது இந்த ஓரியன்டேஷனை வச்சு பார்க்குறப்போ இதை நான் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா 7க்கு நேராக என்ன இருக்கும், 5 இருக்கும். 7க்கு நேராக 5 இருக்கும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா 7க்கு நேராக 5 ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ 6ம் 3யும், ஏன்னா நான் இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணியிருக்கிறேன், 6ம் 3யும் பக்கத்தில் இருந்திருக்குது. அதே நேரத்தில் 6க்கு ஆப்போசிட்டில் 8 வரணும், 4க்கு ஆப்போசிட்டில் 3 வரணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து வெர்டிக்கலாக இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்போ 7க்கு ஆப்போசிட்டில் 5, 6க்கு ஆப்போசிட்டில் 8, 4க்கு ஆப்போசிட்டில் 3. ஸோ இந்த லாஜிக் படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்ஜசன்ட் லாஜிக்கை வச்சு போகலாம். அட்ஜசன்ட் லாஜிக் அப்படின்னா என்னென்னா 7, 6, 4 மூணும் அட்ஜசன்ட்டில் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா 5, 3, 8 மூணுமே அட்ஜசன்ட்டில் வர மாதிரி இமேஜை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தோம்னா 7, 6, 4 நம்ம எடுத்துகிட்டு அந்த லாஜிக் படி போனோம் அப்படின்னா 7, 6, 4 இங்கே பார்த்தீங்கன்னா 6ம் 7ம் ஆப்போசிட்டில் இருக்குது, அட்ஜசன்ட்டில் வரல. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வரதுக்கான
சான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 764ல் 7ம் 4ம் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, அட்ஜசன்ட்டில் வரல. அப்போ இந்த ஆப்ஷனும் வரத்துக்கான சான்ஸு கிடையாது. இந்த ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 6 7 4 மூணுமே நான் வந்து ஃபோல்டு பண்ணேன் அப்படின்னா அட்ஜசன்ட்டில் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மற்ற 3 சைடு என்ன ஆகும், அட்ஜசன்ட்டில் வந்துடும். அப்படி பார்க்குறப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று நீங்கள் இந்த மாதிரி அட்ஜசன்ட் நம்பர்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் ஓரியன்டேஷனை வச்சு ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த காமன் கேடரை பொறுத்த வரைக்கும் இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் இதே மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக பார்த்துங்க. பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே வருது. ஓகே, பட் சில சமயம் பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணி வைப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ ஆப்போசிட் சைடு இப்போ 6க்கு வந்து 3 இருக்கும், 4க்கு வந்து 8 இருக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் ஆப்போசிட் ஃபேஸஸை ஐடென்டிஃபை பண்ணணும். கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு கியூப் செஞ்சு இந்த மாதிரி நம்பர்ஸை வந்து இண்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், விச் ஷேப் வில் பி ஃபார்ம்டு when it is unfolded. ஓகே, போன ப்ராப்ளம் வந்து அன்ஃபோல்டு பண்ணி பார்த்தோம். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி பார்க்குறப்போ எந்த ஷேப் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபோல்டு பண்ணேன் அப்படின்னா இந்த சின்ன ஸ்கொயரும் ஓகே இந்த பெரிய ஸ்கொயரும் ஆப்போசிட்டில் வரும். இந்த சின்ன ஸ்கொயரும் இந்த பெரிய ஸ்கொயரும் ஆப்போசிட்டில் வரும். அதே மாதிரி நான் இதை ஃபோல்டு பண்ணேன்னா இந்த சர்க்கிளும் இந்த சின்ன சர்க்கிள்ஸும் ஆப்போசிட்டில் வரும். ஓகே, ஸோ அப்போ நான் சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஸ்கொயர் ஸ்கொயர் ஆப்போசிட், சர்க்கிள் சர்க்கிள் ஆப்போசிட், அதே மாதிரி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கிட்டா ஸ்கொயரும் ஸ்கொயரும் பக்கத்தில் வருது. அப்போ இந்த ஆப்ஷன் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கிளும் சர்க்கிளும் பக்கத்தில் வருது. அப்போ இந்த ஆப்ஷனும் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா சர்க்கிளும் சர்க்கிளும் பக்கத்தில் வருது. அப்போ இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. கண்டிப்பாக ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் வரும். ஸோ அப்படி பார்த்தா இங்கே வந்து 3 சர்க்கிள் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லாஜிக்கலாக நீங்கள் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்டு பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம், இல்லை ஃபோல்டு பண்ணி ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங்லேயும் இந்த கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன்லேயும் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சாலிடை கொடுத்துட்டு ரொட்டேட்டட் டு லைக் திஸ், இந்த சாலிடை ரொட்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சிங்க. இப்போ இந்த சாலிடை எப்படி ரொட்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெங்க்தி ஃபேஸ், இந்த ஸ்மாலர் ஃபேஸ், இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்குது. ஸ்மாலர் ஃபேஸ் இங்கே வந்துருக்குது, லெங்க்தி ஃபேஸ் இங்கே வந்துருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ வெர்டிக்கலாக ஆக்சிஸை பொறுத்து இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வந்து சுற்றி கொண்டு வந்திருக்காங்க. வெர்டிக்கல் ஆக்சிஸை பொறுத்து ஒரு 90 டிகிரி வந்து சுற்றிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தா இதை நான் 90 டிகிரி சுற்றினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த ஸ்டெப் இருக்குல்ல. ஓகே, இந்த ஸ்டெப்பு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரைட் சைடில் இருக்கிற ஸ்டெப் வந்து இப்போ லெஃப்ட் சைடுக்கு போயிடும். அவ்வளோதான் ஆன்சர், வெரி சிம்பிள். ஓகே, அப்போ நிச்சயம் வந்து இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை, இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை, இது வரத்துக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு இப்படி ரொட்டேட் பண்ணினேன் வெர்டிக்கலாக வந்து இந்த ஆக்சிஸை பொறுத்து வெர்டிக்கலாக வந்து நான் ஒரு 90 டிகிரி வந்து ஓகே இதேமாதிரி கிளாக் வைஸில் சுற்றினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் பாருங்கள், இந்த எல் வந்து அப்படியே திரும்பிடும். இந்த ஸ்டெப்பு வந்து இப்படி வந்துடும், இந்த ஸ்டெப் வந்து இதை மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ இப்படி இருந்த ஸ்டெப் வந்து இப்படி வந்துடும். ரைட் சைடு வியூ வந்து லெஃப்ட் சைடு வியூவாக மாறிடும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேட்டிங் ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு அதோட கரெக்டான வியூவை வந்து கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். அவங்க சாம்பிளுக்கு ஒரு வியூ கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளமும் நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனாக இருக்கட்டும், அப்படி இல்லை ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங்காக இருக்கட்டும், இதுலேருந்து வந்து 6 to 7 கொஸ்டின்ஸ் ஓவராலாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஏன்னா இது பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக தெரியும், பட் ஆக்சுவலாக லாஜிக்கலாக யோசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 2 ட்ரையாங்கிள் வந்து ஒன்றா சேரணும். ஓகே, இப்போ நான் அன்ஃபோல்டு பண்ண போகிறேன். அதே நேரத்தில் ஒரு ட்ரையாங்கிள் எனக்கு ஹரிசாண்டலாக இப்படி வந்து ஆட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ எந்த வியூவுக்கு ஓகே எந்த அவங்க கொடுத்துருக்கிற அன்ஃபோல்டட் சர்ஃபேஸை நான் ஃபோல்டு பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரணும். ஓகே, அப்படி பார்த்தா இந்த கேஸ் வந்து பாசிபிளே கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எனக்கு 2 ட்ரையாங்கிள் வந்து என்ன ஆகணும், அதோட வெர்டெக்ஸும் சேரணும். இங்கே சேரலை.
இந்த ஆப்ஷனும் வராது. என்ன ரீசனா இங்கேயும் சேரல. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏ ஆர் டி, இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் இதில் வரப்போகுது. பட் என்னன்னா இந்த ஏ ஆப்ஷனை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். ஏ தான் கரெக்டான ஆன்சர். பட் ஏன் நான் டியை வந்து ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டியை நான் வந்து அசம்பிள் பண்ணினேன் அப்படின்னா, சப்போஸ் அதை வந்து அன்ஃபோல்டு பண்ணி ஓகே சாரி அதை திருப்பி ஃபோல்டு பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிற ட்ரையாங்கிள் இப்படி வரும். புரியுதா? ஸோ இது மாதிரி வெர்டிக்கலாக வரும், இது மாதிரி ஹரிசாண்டலாக வராது. இதுக்கு மட்டும்தான் இது மாதிரி ஹரிசாண்டலாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த ஆப்ஷன் ஏவை எடுத்துருக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் ஏ வந்து இங்கே இருக்குது. ஆப்ஷன் ஏவை நான் ஃபோல்டு பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நமக்கு அவங்க சொன்ன ஷேப் வரணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு. ஏன்னா ரெண்டு கார்னர் வெர்டெக்ஸ் கார்னர் வந்து சேருது ட்ரையாங்கிளுக்கு, அதே நேரத்தில் ஒரு ஹரிசாண்டல் கிடைக்குது. பட் அதே நேரத்தில் சப்போஸ் நான் பியை எடுத்துக்கிட்டு அசம்பிள் பண்ணினேன். ஓகே, இது வந்து பி கரெக்ட். ஸோ இப்போ இந்த ஷேப்பை எடுத்துக்கிட்டு நான் அசம்பிள் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா ரெண்டு வெர்டெக்ஸ் வந்து சேர்ந்துடுது. பட் ஆனால் என்ன இருக்குது, இங்கே ஹரிசாண்டலாக வராமல் வெர்டிக்கலாக வருது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஃபோல்டிங் அண்ட் அன்ஃபோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட இமேஜினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக வந்து இமேஜின் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நல்லா பார்த்துங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் வந்து ஏஐயை பொறுத்த வரைக்கும், ஈவன் பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும், எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் கேட்கறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி, திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ராப்ளம். என்ன லாஜிக்கில் இதில் போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லாஜிக் நல்லா புரிஞ்சுங்க. இதேமாரி ஒரு ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு கீழே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஷேடட் ரெக்டாங்கிள் வரணும். ஷேடட் ட்ரையாங்கிள் ஷேடட் ரெக்டாங்கிள் வரணும். இந்த ஒரு லாஜிக்கை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் சைடு சர்ஃபேஸ் வந்து ஷேடடாக இருந்துச்சுன்னா ஓகே, அதோட டாப் சைடு ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் கொடுக்குறேன் அப்படின்னா ரூஃப் வந்து அன்ஷேடடாக இருக்கணும். ஓகே, அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, இது வரத்துக்கு சான்ஸே இல்லை. என்ன ரீசன், நான் வந்து ஒரு ஷேடட் வச்சேன் அப்படின்னா ஓகே, ஒரு ஷேடட் வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு அடுத்த ஷேடட் நியர்பையாக ஓகே நெக்ஸ்ட் ஷேடட் வரணும். ஓகே, அப்படி தான் இருக்குது. ஓகே, பட் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து அன்ஷேடடாக இருக்குது. ஓகே, இந்த ஆப்ஷன் பாசிபிள் கிடையாது. இந்த ஆப்ஷனை நான் ஏன் இக்னோர் பண்ண போகிறேன், இதுவும் கிடையாது, பியும் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இதை மாதிரி நான் ஒரு ஷேடட் சைடை வச்சேன்னா இதுக்கு ஆப்போசிட் ரூஃப் தான் வந்து ஓகே, இப்போ ஷேடட் சைடை வச்சுன்னா ஆப்போசிட் ரூஃப் வந்து அன்ஷேடடாக வரணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா அப்படின்னா இதோட ரூஃப் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதை நம்ம ஃபோல்டு பண்ணுறப்போ இந்த இடம் வந்து ஷேடடாக இருக்கக்கூடாது. அப்போ இதுவும் வந்து தப்பான ஆன்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் தப்பான ஆன்சர் தான். என்ன ரீசன் அப்படின்னா, நான் இதே மாதிரி ஒரு ஷேடட் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா கீழே உள்ளதும் ஷேடடாக இருக்கணும், அப்போ தான் இது கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. என்னன்னா நான் ஒரு ஷேடட் ட்ரையாங்கிள் வச்சேன்னா கீழே உள்ள சர்ஃபேஸும் ஷேடடாக வருது. அதே நேரத்தில் ஒரு சைடு சர்ஃபேஸ் வச்சேன்னா அதோட ரூஃப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அன்ஷேடடாக இருக்குது. ஆப்போசிட்டில் தான் ஷேடடாக வரும். ஸோ இந்த லாஜிக்கில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க கண்டிப்பாக. இதே மாதிரி ப்ராப்ளமும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பேஷியல் ஓரியன்டேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டைப் ஆஃப் ஃபோல்டிங் அன்ஃபோல்டிங் லாஜிக்கை யூஸ் பண்ணி ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சாலிடை ரொட்டேட் பண்ணி ஸ்பேஷியல் ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரு சாலிடை வந்து பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணாமல் அதோட வியூஸை வச்சு வேரியஸ் வியூஸை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறைய பார்த்துங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு ரீசனிங் டாபிக் எடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த நோட்டிஃபிகேஷன் whenever release the video. அது மட்டும் இல்லாமல் இந்த காமன் கேடருக்காக நான் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறேன். அந்த கோர்ஸ்க்கான டீடைல் வேணா டேரெக்டாக என்ன கம்யூனிகேட் பண்ணுங்கள். என்னோட காண்டாக்ட் டீடைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனிவே கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.